தோகை மலையில் ஒன்றிய தேமுதிக கொடி நாளை முன்னிட்டு ஊர்வலமாக சென்று கொடியேற்றி கேப்டன் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை தேமுதிக கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியம் சார்பில் தேமுதிக கொடி நாளை முன்னிட்டு தோகைமலை பெருமாள் கோவில் சோதனை சாவடியில் இருந்து தேமுதிகவினர் ஊர்வலமாக சென்று பேருந்து நிலையத்தில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட நிறுவன தலைவரும் புரட்சி கலைஞரும் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படம் அலங்கார மேடைக்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற குடியேற்ற நிகழ்ச்சிக்கு தோகைமலை தேமுதிக ஒன்றிய செயலாளர் சக்திவேல் தலைமை வகித்தார். மாவட்ட கழக துணை செயலாளர்கள் ராஜசேகரன், சுப்பிரமணியன், செயற்குழு உறுப்பினர் தாமோதரன், வடிவேல் ஜெயசீலன், குளித்தலை நகர செயலாளர் விஜயகுமார், மருதூர் நகர செயலாளர் சுரேஷ், தோகைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி கேப்டன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து தேமுதிக மாவட்ட விவசாய அணி நெசவாளர் அணி, தொண்டர் அணி, மகளிர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர்கள், தோகைமலை கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல், மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், துணை செயலாளர்கள் ராஜசேகர், சுப்பிரமணி, மனோகரன் ஆகியோர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தேமுதிக கொடிநாள் ஊர்வலம் மற்றும் கொடியேற்று விழா, கேப்டன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்துதல் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிக்கு கரூர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து அணி பொறுப்பாளர்கள், தோகைமலை கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி.